நம்மளோட பெண் குழந்தை இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பிறந்து 1 வயசு, 2 வயசுல அவளுக்கான ஃபியூச்சருக்காக நம்ம ஒரு பணத்த சேமிக்கணும். அவளுடைய வருங்காலத்துக்கு இந்த பணம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப இருந்தே நமக்கு அவளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னம்னா, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்த்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல செல்வ மகள் திட்டம் இருக்கும். அதுல நம்ம ஆர்டி பண்ணலாம். அது போக வந்து எல்ஐசி மற்றும் வேற மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கலாம். அவங்களுடைய 18லேருந்து 20, 21 வயசு வரும்பொழுது, அந்த 15, 20 வருட காலத்துல நம்ம குடுத்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் ஆனது அந்த மெச்சூரிட்டி லெவல் பூர்த்தியாகும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட்டா நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி சில முகவர்கள் மூலியமா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல செல்வ மகள் திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தென் அது போக எல்ஐசியில் குழந்தைகளுக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது. அது பெண் குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய திட்டங்களும் இருக்குது. நீங்கள் அதிலெல்லாம் போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்காக ஒதுக்கலாம். இது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இவங்களுக்காக ஒரு ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்கி வைக்கலாம். ஒரு நல்ல கம்பெனி, ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டாரோ இல்லை பப்ளிக் செக்டாரோ, ஒரு உங்களுக்கு இந்த கம்பெனி கண்டிப்பாக க்ரௌத் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, அந்த கம்பெனி மேலே ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் செக் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட ஆரம்பிங்க. தொடர்ந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் அவங்க மேலே வாங்கி வைக்கும் பொழுது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், அதாவது இது வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ இதெல்லாம் வந்து நம்ம பரிந்துரைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு முதலீடு தான். தைரியமாக பண்ணலாம். கிரிப்டோ இன்னும் நம்மக்கிட்ட அப்ரூவ்டாக இல்லைனாலுமே கண்டிப்பாக அப்ரூவ்டு சீக்கிரமாக கிடைச்சிடும். ஸோ அந்த தைரியத்தில் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான், பர்சனல் ஒப்பீனியன். எது வந்தாலும் ரிஸ்பெக்டட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் நல்ல ஷேர் எதுங்கிறத பார்த்து நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து கன்வெர்ட் ஆகி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டை உங்களுக்கு தராங்க. அப்படிங்கும்போது டைரெக்டாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அது போக நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக வந்து கோல்டு வந்து வாங்கி வைக்கிறது. இன்றைக்கி தங்க நகை நிறுவனங்கள் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் அவங்களே வந்து சிறு சேமிப்பு திட்டம் மூலயமா தங்கத்தை அந்நிய மார்க்கெட் விலைக்கு வாங்கி வைக்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. அது பேப்பர் கோல்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து காயினாவோ வந்து நீங்கள் அந்த தங்கத்தை சிறுக சிறுக வாங்கி சேமிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை தாண்டி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குது. அது போக மாதம் மாதம் நம்மளால் பண்ண முடியும்னா அவள் பேரில் நம்ம ஒரு இடத்த நம்ம புக் பண்ணி அவங்களுக்காக நம்ம வந்து அந்த லேண்டை நம்ம வந்து அப்படியே மாதாந்திர இஎம்ஐ செலுத்தியாவது அதை சொந்தமாக்குவதனால அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு பேஸை அது கொடுக்கும். ஸோ இது மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அது போக என்ன விஷயம் பண்ணலான்னா, சில பேருக்கு ஒரு ஊர்லேயே இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு லேண்டு நிறையா இருக்கலாம். ஒரு ஒரு ஏக்கர் கணக்கில் குறைந்தபட்சம் ஒரு 10 சென்ட் 20 சென்டாவது அந்த மாதிரி லேண்டு இருக்குது. அது சும்மா ஒரு கிடக்க அதில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா, இந்த தேக்கு மரம், சந்தனம், ரெட் சேண்ட் இந்த மாதிரி நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு குறைந்தபட்ச பராமரிப்புல நம்ம அந்த மரங்களை வாங்கி வச்சு வளர்க்க முடியுமோ, அது ஒரு 20 வருடம் அப்படியெல்லாம் போகும் பொழுது அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இதோடைய வேல்யூ வந்து பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கும். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, அதாவது நம்மளுடைய நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து சேமிக்க வேண்டி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்னதான் பணமா குழந்தைங்களுக்கு சேமிச்சு வச்சாலுமே ஒரு கட்டத்துல அந்த பணம் வந்து நியூட்ரல் ஆயிடும். அது அந்த அன்னைக்கு ரேஞ்சுக்கு அவங்க வாழ்க்கைக்கு அது உதவி செய்யுமா அப்படின்னா, அது வந்து 2 கொஸ்டினாக தான் போய் நிற்கும். அது செய்யலாம் அல்லது செய்யாமையும் போகலாம். ஸோ என்னன்னா, அந்த குழந்தைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கிற காம்படிஷன் உலகத்திலேயே நிறைய டேலண்ட் இருந்தாலுமே நம்மளால மேலே வர்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான காம்படிஷனில் போய் நிற்கும்? இன்னைக்கு பாருங்க, ஏஐ டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம திங்க் பண்றது என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே வந்து ஒரு செகண்ட்ல நமக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்படிங்கும்போது பல துறையில ஐடி செக்டர்லேருந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் வரைக்கும் ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல பறி போயிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் 15 வருடம் கழிச்சு இது எந்த அளவுக்கு ஆட்டோமேஷன்ல போய் நிற்கும்? அப்ப நம்ம குழந்தைகள் சர்வைவல் பண்றதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் வளர்த்துக்கணும்?
ஸோ அப்போ பேரண்ட்ஸ் முதல்ல இந்த விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பொருளாதார ரீதியாக மட்டுமே ஒரு குழந்தைய முன்னேற்றணும்னு நினைக்காம அவங்களுடைய அது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்க முடியும், அப்போ அவங்க சர்வைவல் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு அவங்ககிட்ட கொடுக்கறது மூலிமா அவங்களோட ஃப்யூச்சரை அவங்களே சமாளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்த்தி விடுறது தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நார்மலாக இந்த எல்கேஜி யூகேஜி முடிச்சு அது 12th வரைக்கும் படித்து அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இடையில அவங்களுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அவங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சயின்ஸு அல்லது ஸ்போர்ட்ஸு இன்னும் டேலண்ட்டை வளர்த்துக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா ஒரு நல்ல குழந்தைய நல்ல தைரியமான குழந்தையும் நாலேஜான குழந்தையும் நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். அவங்க ஃப்யூச்சரில் சர்வைவலாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இன்னொன்று நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்கூடையும் யாரும் கூட பழகிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்குங்க. மக்கள் அவங்க பழகினா மட்டும்தான் அவங்களோட அந்த சர்வைவல் கண்டிஷனை அவங்களால வந்து வெளிக்கொண்டாட முடியும். நம்ம குழந்தையா இருக்கும்போது விளையாண்ட அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் விளையாடாமல் மொபைல்லையும் ஸ்மார்ட் ஃபோனில் மாட்டிட்டு கேம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல பேரண்ட் ஆகிய நாம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாருங்கள் முன்னேறுவோம். தொழிற்களம் சேனலில் உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் தோணுச்சுன்னா அதை கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்டான தகவலை திரட்டி தரோம். தொழில் சார்ந்த விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடு, பேரண்டிங் மற்றும் உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தகவல்களை தேடி உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.